தைலாபுரத்தில் என்ன நடக்குது? எம்எல்ஏ என்று பார்க்க மாட்டேன். எம்எல்ஏன்னா தூக்கி கடல்ல வீசிடுவேன். பாமக இரண்டாக உடைய போகிறதா? எல்லாம் பண்ணுங்க புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இந்த போரில் யார் வெல்லப் போகிறார்கள்? அன்புமணியா, ராமதாஸா? ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க. குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகத்துல கடந்த 2 தினங்களாக ரொம்பவே ஹாட் டாபிக்கா இருக்கக்கூடியது பாமகவுடைய உட்கட்சி பிரச்சனை தான். தைலாபுரத்துல என்ன நடக்குது? பாமக இரண்டாக உடைய போகிறதா? இந்த போரில் யார் வெல்லப் போகிறார்கள்? அன்புமணியா, ராமதாஸா? இதையெல்லாம் இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தமிழகத்துல மிக முக்கியமான ஒரு கட்சி. ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்லலாம். இந்த கட்சி சமீப காலமா தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கு. இந்த கட்சி கொஞ்சம் தேக்க நிலையிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழ்நிலையில பெரிய பெரிய கட்சிகள்ல உட்கட்சி பிரச்சனைகள் வர்றது, அதிகாரத்துக்காக போட்டி நடக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த சமீப காலத்துல சிறு கட்சிகள்லயே பிரச்சனை இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அண்மையில மதிமுகவுல கூட சிறு பிரச்சனையை பார்த்தோம். அவங்க சரி பண்ணிட்டாங்க. இது கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி, கடந்த ஆண்டு 2024 டிசம்பர் 28ஆம் தேதி பாண்டிச்சேரியில பொதுக்குழு கூட்டின போது தன்னுடைய மகள் வழி பேரனான முகுந்தன் அவர்களை இளைஞரணி செயலாளரா அறிவிச்ச போதிலிருந்து ஆரம்பிச்சு பொதுவெளிக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்ச பிரச்சனை. இன்னைக்கு நேற்றுக்கு தைலாபுரத்துல மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வச்ச பிரஸ் மீட்ல இருந்து இன்னைக்கு சோழிங்கநல்லூர்ல அன்புமணி அவர்கள் கூட்டின அந்த பொதுக்குழு செயற்குழு, இது எல்லாமே பெரிய பரபரப்பையும், இது ஏதோ ஆரம்பத்தில் என்ன நினைச்சாங்கன்னா மகனுக்கும் தந்தைக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைன்னு, சிலர் இது ஒரு டிராமா, அரசியல் ஸ்டண்டு தான் பண்றாங்க அப்படின்னு நினைச்சதெல்லாம் இல்ல, இது எதையோ நோக்கி சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வைக்குது. உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? ஏன்னா நிறைய வாரிசுகள் ராமதாஸ் அவர்களுக்கு அங்க அந்த பாமகல இல்ல. ஒரே ஒரு வாரிசா அன்புமணி அவர்கள் தான். அவரை ராமதாஸ் அவர்கள் தான் பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு மூலமா தலைவராகவும் அறிவிச்சிருக்காரு. இந்த நிலைமையில அவருடைய தலைவர் பதவியை பறிச்சு தன்னை தலைவராக அறிவிச்சுக்கிட்டு செயல் தலைவராகவும் அறிவிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தா பல காரணங்கள் சொல்றாங்க. பர்சனலா சொல்லக்கூடிய பல காரணங்கள் இருக்கு, அரசியலாவும் பல காரணங்கள் இருக்கு. இதுல பர்சனலா சொல்றதுல நமக்கு அதுல எந்த ஒரு உறுதியா எதுவும் கிடையாது. ஊடகமா பேசிக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய சொத்து இருக்கு கட்சிக்கும் சரி அறக்கட்டளைக்கும் சரி. ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு அவர் கட்சி ஆரம்பிச்ச போது இருந்த மருத்துவர் ராமதாஸ் கிடையாது. அவரே சொன்ன மாதிரி அவர் பேருந்துகள் எல்லாம் பயணிச்சு இந்த கட்சி வளர்த்துருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு மல்டி மில்லியனரா ராமதாஸ் அவர்களும் அவருடைய குடும்பமும் இருக்கு. அதனால இந்த சொத்துக்காக நடக்கிற பிரச்சனை அப்படின்னும் பேசப்பட்டுச்சு. அரசியல் ரீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை பாஜக தான் பின்னாடி இருந்து கட்சியை பிளவுபடுத்த பாக்குது அப்படின்ற மாதிரி வழக்கமா எந்த இது ஒன்று கட்சிக்குள்ள எப்படி ஒரு பிளவு வந்தாலும் பாஜக மேல சொல்லுவாங்க. அது அந்த மாதிரியா இதுலயும் அந்த பாஜகவுடைய ரோல் இருக்குன்னு சிலர் சொல்றாங்க. அதுக்கு சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, 2 சிபிஐ வழக்கு அன்புமணி மேல இருக்கு. அதை வச்சு பாஜக மிரட்டுது. அதனாலதான் அவர் பாஜக கூட்டணியை விரும்புறாரு. ஏற்கனவே பாஜக கூட கூட்டணி வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை நேத்தைக்கு பிரஸ் மீட்லேயே நிறைய குற்றச்சாட்டுகள்ல பகீர் குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. கொஞ்சம் எல்லாருக்குமே அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. தன்னுடைய தாயை அன்புமணியை பாட்டில் எடுத்து எரிஞ்சாரு. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள். ஜி.கே. மணியனுடைய மகனை கட்சியில் இல்லாம பண்ணினது அவர் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாகிற விஷயத்த மருத்துவர் அவர்கள் நேற்று தன்னுடைய பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. இந்த அளவுக்கு சீரியஸா தந்தைக்கும் மகனுக்குமான வார் வர்றதுக்கான காரணம் வெறும் இந்த சிபிஐ வழக்கு, இவர் பாஜக கூட கூட்டணி வைக்கிறது தானா? ஏன்னா இப்போ திமுக கூட இவர் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு விரும்புறது சரி. ஆனா அங்க அந்த கூட்டணிக்கான கதவுகள் அடைக்கப்பட்டுருச்சு. முதல்வர் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியிலே சொல்லிட்டாங்க, இனிமே எங்க கூட்டணி பாமகவுக்கு இடம் இல்லைன்றது முதல்வர் அவர்களே சொல்லிட்டாங்க. அப்ப அங்க இடம் இல்லை. அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன், பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரே ஆப்ஷன் ஏடிஎம்கே பிஜேபி அந்த கூட்டணி கூட என்டிஏ தான் போகணும். அப்போ அவர் சித்திரை முழுநிலவு அந்த மாநாட்டிலே என்ன சொல்றாரு அப்படின்னா, கூட்டணி குறித்தால் நான் முடிவெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி யார் கூட கூட்டணி வைக்க போறாரு? அப்போ அரசியல் ரீதியா அந்த சிபிஐ வழக்கு, அதனாலதான் பாஜக கூட ஏன்னா அவர் அடுத்து சொல்றது, அன்புமணியும் சௌமியா அவர்களும் என்னுடைய காலை பிடிச்சி கதறினாங்க, பாஜக கூட கூட்டணியை வைக்கணும் அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா?
வேற வழி என்ன இருந்துச்சு இது? போன தடவ அதிமுக கூட வச்சிருந்தா 2, 3 இடங்கள் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் வந்து கட்சி தேஞ்சுகிட்டு இருக்கிறத நெனச்சு கொஞ்சம் வருத்தப்படுறாரு. ஏன்னா, அவர் ஆரம்பிச்ச கட்சி, அவருடைய ரத்தமும், வியர்வையும் சிந்தி இந்த கட்சிய வந்து கட்டமைச்சிருக்காரு. இன்னைக்கு அந்த கட்சி அழிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு அவர் நெனைக்கும்போது கவலைகள் வந்திருக்கலாம். ஆனா, அவரு சொல்லக்கூடிய காரணங்கள் எல்லாம் சரியா இருக்கா? இல்ல இதுக்கு பின்னாடி வேற என்ன இருக்கு? இவங்க ஏன்னா இப்ப நேத்து பொருளாளரா பாமகனுடைய பொருளாளரா இப்ப இருக்கக்கூடிய திலகபாமாவ இவர் நீக்குறாரு. அடுத்து அவரே தான் திலகபாமா தான் பொருளாளரா தொடர்றாருன்னு அன்புமணி இப்படி மாறி மாறி வந்து ஒருத்தங்க பதவியை விட்டு நீக்கிறது, இன்னொருத்தங்க வந்து சேர்த்துக்கிறது மாரியான அறிக்கை போரும் இன்னைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, மருத்துவர் அவர்கள் வன்னியர் சங்கத்துக்கு பிறகு இந்த பாட்டாளி மக்கள் கட்சிய உருவாக்கி, மிகப்பெரிய அளவுக்கு வந்து இந்த கட்சிய வந்து வளர்த்திருக்காருன்னு சொல்லணும். கட்சி ஆரம்பிச்ச முதல் தேர்தல்லயே வந்து வெற்றி பெற்றதா இருக்கட்டும். அடுத்தடுத்து அவர் வந்து அவர் மேல இருக்கக்கூடிய விமர்சனம் கூட்டணி மாறி மாறி போவாங்க. அப்படின்னு சொன்னால் கூட அது எல்லாமே கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தான் இருந்துச்சு. அவர் நேத்தைக்கு இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, அன்புமணி மேல எந்த தவறும் இல்ல. அவர நான் சத்தியத்த மீறி 35 வயசுல நான் மத்திய அமைச்சராக்கி நான் தான் தவறு பண்ணிட்டேன். ஏன்னா, அவர் வந்து சொன்னது நான் இந்த கட்சிக்கு தலைவராக மாட்டேன். என் குடும்பத்தில இருந்து யாரும் கட்சிக்கு வரமாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனா, அவர் வந்து அன்புமணி அவர்கள இளைஞர் அணி செயலாளராக்கி, மத்திய அமைச்சராக்கி, இன்னைக்கு வந்து அவர தலைவராவும் கடந்த 3 ஆண்டுகளா பொதுக்குழுவ கூட்டி தலைவராவும் ஆக்கியிருக்காரு அப்படின்னா, சத்தியத்த மீறி இருக்காரு அப்படின்றத வந்து அவர் ஒத்துக்கிறாரு. தன்னுடைய மகள் வழி பேரனான முகுந்தனுக்கு பிரச்சனை ஏற்படும்போது இதெல்லாம் பேசுறாரோ? ஜி.கே. மணியினுடைய மகன் தமிழ்க்குமரனுக்கு அது நடந்தபோது அவர் கொஞ்சம் அத பேசியிருந்தா சரியா இருந்திருக்குமோன்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யுது. ஆனா, இது பல நாட்களா போயிட்டு இருக்கிற பிரச்சனை அப்படிங்கிறது மட்டும் புரியுது. எப்படி வந்து தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனை அப்படிங்கிறது எல்லா குடும்ப அரசியல் இருக்கக்கூடிய கட்சிகள்லயும் நடக்கும். நெறைய வாரிசுகள் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள போட்டிகள் இருக்கும். அதுல தகுதியான ஒருத்தர் வந்து கட்சிய வந்து வழி நடத்துவார் பிறகு. அவர வந்து மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்றது இருக்கும். இங்க இருக்கிறதே அவர் ஒருத்தர் தான். அவரே சொல்றாரு, கட்சி உனக்கு தானப்பா" அப்படிங்கிறாரு. அதையெல்லாம் மீறி அன்புமணிக்கு அப்படி என்ன பிடிவாதம்? அப்படின்னு பார்த்தா, பல்வேறு யூகங்கள்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பா ஆனா ராமதாஸ் அவர்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, தன்னுடைய கட்சிய ரொம்பவும் சாதுரியமாவும், சாணக்கியத்தனமாவும் வளர்த்துக்கிட்டு இருந்தவர் 2016க்கு பிறகு கட்சி வீழ்ச்சிய சந்திக்கிறத அவரே பார்க்கிறாரு. இது எல்லாமே அன்புமணி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு. குறிப்பா 2016ல அவர் எடுத்த முடிவு பெரிய தவறாகுது. இன்னைக்கு அன்புமணி அவர்கள் அவரே சொல்றாரு, "மாற்றம், முன்னேற்றம் அன்புமணின்னு நம்மளுடைய பிரச்சாரம் இந்தியா முழுவதும் போய் சேர்ந்துச்சுது. ஆனா நம்ம வந்து தோல்வி அடைஞ்சுட்டோம்." அப்படின்னு அவரே அத வந்து ஒத்துக்கிறாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, "2019ல நம்ம அத பண்ணியிருக்கணும். ஆனா அப்ப வந்து பண்ண முடியல." அப்படின்னு சொல்றாரு. அப்ப 2016ல ஒரு இடம் கூட வெற்றி அடையாமல் போனது தான் பாமகவினுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கு. இன்னைக்கும் வந்து தனிச்சு நின்னு ஜெயிச்சுருவோம். 96லயே ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா, 2016ல தோத்துருக்குது. டேட்டா அப்படிதான் இருக்கு. 2021ல அதிமுக கூட கூட்டணி வச்சு நெறைய இடங்கள வாங்குனீங்க. ஆனா, வெற்றி பெற்றது என்னவோ 5 இடம் தான் அப்படிங்கும்போது, அது அவருக்கே புரியுது. அப்போ நெறைய தொகுதிகள வந்து கைப்பற்றி ஒரு வலுவான 3வது பெரிய கட்சியா இருக்கணும். பிறகு வந்து ஆட்சிய பிடிக்கிற அளவுக்கு போகணும். இத நோக்கி போகணும் அப்படின்னு அவர் வந்து விரும்புறாரு. இது எல்லாமே இந்த அன்புமணி அவர்கள் அ அவருடைய முடிவு, அவருடைய தலைமைக்கு வந்த பிறகு தான் கட்சி இந்த தோல்விய சந்திக்குதுன்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சிருக்கலாம். இது ஒரு இதுதான். ஏன்னா, அவரு அப்படிதான் நெனச்சு நேத்தைக்கு பிரஸ் மீட்ல பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. அவர் வெறும் தலைவர், செயல் தலைவர் அப்படின்னு இல்லாம, ஒரு அடிப்படை உறுப்பினரா ஐயாவினுடைய வழிகாட்டுதல் படி நான் நடப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாலே இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிஞ்சிருது. அவர் சொல்யூஷன் சொல்லிடுறாரு. ஆனா எங்கேயுமே அன்புமணி அவர்கள் அத பத்தி எதுவுமே பேசாம, இன்னைக்கு பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு வந்து 6 மாவட்ட நிர்வாகிகள அடைச்சு வந்து அ புது உறுப்பினர் அட்டை குடுக்குறது, புதுப்பிக்கிறது இதெல்லாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு. கட்சி தாங்கிட்டு தான் இருக்கு அப்படின்றத காட்டிட்டாரு. நேத்தைக்கு மருத்துவர் அவர்கள் பேசும்போது, கடந்த 15ஆம் தேதி நான் மாவட்ட செயலாளர் அழைச்சபோது வெறும் 8 பேர் தான் வந்தாங்க. அப்பவே நான் செத்துட்டேன். இந்த மாரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு. அப்போ இன்னைக்கு வந்து அன்புமணி அவர்கள் ரொம்ப ஜாலியா சில இடங்கள்லாம் அவர் வந்து பேசுற மாரி இருக்கு. அவருக்கும் எமோஷனல்லாம் இருக்கு. கண்ணீர்லாம் விட்டு பேசுறாரு. ஆனா, அவர் ரொம்ப ஜாலியா கட்சி தாங்கிட்டு தான் இருக்க மாரி வந்து அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா, இதுல என்ன சிக்கல் இருக்கு? இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, 90% அ உ நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. அதனால கட்சி வந்து ஸ்ப்ளிட் ஆகாது, உடையாது. கட்சியினுடைய அங்கீகாரம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து பொதுக்குழு கூட்டி, பொதுக்குழு அறிவித்த தலைவரா வந்து அன்புமணி தான் இருக்காரு. அதனால அவருக்கு பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, பாமகனுடைய பைலா என்ன சொல்லுது அப்படின்னா, 2022 வந்து பொதுக்குழுவ கூட்டி அன்புமணி அவர்கள வந்து தலைவரா அறிவிச்சுட்டாங்க. ஏன் நேத்தைக்கு பிரஸ் மீட்ட வந்து ராமதாஸ் அவர்கள் கூட்டி இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, நேற்றோடு தான் அந்த காலக்கெடு வந்து முடியுது. அவருடைய பதவிக்காலம் முடிவடையுது. அதாவது 3 ஆண்டுகள் அவங்களுடைய விதிப்படி பொதுக்குழு கூட்டி தலைவரா இருக்கிறது. மறுபடியும் பொதுக்குழுவ கூட்டி, அப்புறம் வந்து தலைவர வந்து தேர்ந்தெடுக்கணும். அது நேத்தையோட முடிஞ்சிருச்சு. மே 29ஓட. அப்போ அடுத்த பொதுக்குழுவ கூட்டணும் அப்படிங்கும்போது,
அது நிறுவனருடைய வழிகாட்டுதலின்படி, அதாவது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வழிகாட்டுதலின்படி தான் அந்த பொதுக்குழுவை கூட்டணும். நிர்வாகிகள்லாம் இவர் பக்கம் இருக்கலாம். ஆனா இதை எப்படி மறுபடியும் ஒரு பொதுக்குழுவை கூட்டி அறிவிக்க முடியும் அப்படின்றது ராமதாஸ் தரப்புல சொல்லப்படக்கூடிய ஒண்ணா இருக்கு. ஆனா அதையெல்லாம் மீறி இது தந்தை மகன் பிரச்சனையா இருக்கிறதுனால எப்படியும் அவங்களுக்குள்ள நாளைக்கு வந்து சால்வ் ஆயிப்பாங்க. அதனால எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப அமைதியா இருக்காங்க அந்த நேரத்துல. சிலர் மட்டும் பெரியவர் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இன்னைக்கு கூட தைலாபுரத்துக்கு போனது யாருன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஜிகே பாமகனுடைய தலைவரா இருந்த ஜிகே மணி அவர்கள், தீரன் அவர்கள், அப்புறம் சேலம் மேற்கு எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அருள். இவ்வளோ பேர் தான் பெரியவரை பார்க்க போயிருக்காங்க. மத்த எல்லாருமே வந்து அன்புமணி அவர்களோட தான் இருக்காங்க. இது ஒரு வகையில அ ராமதாஸ் அவர்களுக்கு மகிழ்ச்சியா கூட இருக்கலாம். பரவால்ல, நம்மளுக்கு பிறகு எல்லா நிர்வாகிகளும் கூட தன்னுடைய மகனுக்கு தான் இருக்காருன்னு கூட இருக்கலாம். ஆனா அதையெல்லாம் தாண்டி அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இது ஏதோ நாடகம் மாதிரியோ, இது ஒரு ஸ்டண்ட்ன்னோ சொல்ல முடியாதுன்ற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாருமே இன்னைக்கு அருளா இருக்கட்டும், தீரன் அவர்களா இருக்கட்டும் வந்து சொல்றது என்னன்னா, நாங்க ரொம்பவே வந்து மன கஷ்டத்துல இருக்கோம். அரசியலே வேண்டான்னு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் எம்எல்ஏ அருள்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு வந்து பிரச்சனையில வந்து இருக்காங்க. அன்புமணி அவர்கள் பக்கம் எல்லா நிர்வாகிகளும் இருந்தால் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கட்சிய கஷ்டப்பட்டு உருவாக்கி இந்த அளவுக்கு கொண்டு வந்தது வந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தான். அவர் நெனச்சா அன்புமணிய ஒண்ணும் இல்லாம ஆக்கிட முடியும். அவர் மகன் அப்படி பண்ண மாட்டார். கட்சி நாளைக்கு அவருக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இந்த கட்சி உடையல அப்படின்னா கூட அன்புமணியினுடைய இமேஜ காலி பண்ணணும்னு தான் நேத்தைக்கு அவ்ளோ விஷயங்கள பேசியிருக்காரு. இல்லன்னா வந்து அவங்க தாய வந்து பாட்டில வீசி தாக்குனார்லாம், அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் பொது வெளியில அவர் வைக்கணும்னு அவசியம் இல்ல. வச்சிருக்க தேவையும் இல்ல. அவர் வந்து ஒரு மேடையில அன்புமணி அவர்கள் காலாட்டுனாரு. மைக்க தூக்கி டேபிள்ல போட்டது என் தலையில போட்ட மாரி இருந்துச்சு. அவருக்கு தலைமை பண்பு இல்ல. இந்த மாரி குற்றச்சாட்ட வைக்கிறார் இல்லையா? எங்கேயுமே அன்புமணி அவர்கள் பொதுவெளியில இதுவரைக்கும் தன் தந்தை குறித்து எந்த ஒரு பழியையோ, அவர் மேல விமர்சனத்தையோ வைக்கல. நாகரிகம் காத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா நேற்று அவரு உண்மையிலேயே நடந்திருந்தால் கூட, அத பிரஸ் மீட்ல ஒரு பொதுவெளியில சொல்லணுமா? அப்படிங்கிறது எல்லாருமே காமனா இருக்கவங்க கூட கேட்குறாங்க. அப்ப இது ஓரளவுக்கு அன்புமணி மேல எல்லாருக்குமே ஒரு அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு ஒரு அனுதாபத்தையும் குடுத்திருக்குது. இந்த நிலைமை மாறும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியும் மாறிடும். இது வந்து கட்சி உடையறதுக்கான வாய்ப்பாவோ பெருசா வந்து யாரும் பார்க்கல. உடையறதுக்கான வாய்ப்பும் குறைவு தான். ஆனா, கட்சி தொடர்ச்சியா 2016லிருந்து 10 ஆண்டுகளா பெரிய வெற்றியிலயோ, அவங்க அதிகாரத்திலேயோ இல்ல. ஒரு கட்சி வலுவா இருக்கணும் அப்படின்னா, அவங்க அதிகாரத்தில இருக்கணும். நெறைய எம்எல்ஏக்கள் இருக்கணும். இப்போ ராமதாஸோட வருத்தமே, முதல் தேர்தல்லயே தனிச்சு நின்னு வெற்றி பெற்ற ஒரு இயக்கம் 2016ல தன் மகனை முன்னிறுத்தும்போது, ஒரு இடம் கூட வாங்காம பூஜ்ஜியம் ஆகுது. இப்ப கட்சி அங்கீகாரத்த இழந்து நிக்குது. இப்போ அதிமுக கூட கூட்டணி வச்சு, போன முறை வச்சிருந்தா, நான் 2, 3 எம்பிக்கள வாங்கியிருக்கலாம்னு அவர் சொல்றாரு. சரி, இந்த முறை அவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, திமுக பக்கம் போக விரும்புறாரு அப்படின்றது இருந்தா கூட, அத ஸ்டாலின் அவர்கள் வந்து அப்படி ஒரு கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லன்னு முதல்வர் அவர்களே சொல்லிர்றாரு. அப்ப அத மீறி எப்படி கூட்டணிக்கு திமுக கூட வைக்க முடியும்? வாய்ப்பு இல்ல. அப்ப அதிமுக கூட வைக்கணும் அப்படின்னா, பாஜக ஆல்ரெடி கூட்டணியில இருக்காங்க. அப்ப அங்க தான் போகணும். சரி, பாஜக இருக்கு. அது எனக்கு பிடிக்கல. ஏன்னா, அவர் வந்து அ பாஜக எதிர்ப்புல தான் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இருக்காரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அவர் வகுப்பு சட்டத்தை எல்லாம் எதிர்த்தெல்லாம் கூட அறிக்கையெல்லாம் வந்து விட்டுருக்காரு. ஆனா, இதுல அன்புமணி அவர்கள் அன்னைக்கு வாக்களிக்கிறதுக்கு போகாம இருந்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் வந்து பாஜக பக்கம் தான் சௌமியாவும், அன்புமணியும் இருக்காங்க. அதையும் வந்து புரிஞ்சுக்க முடியுது. அப்போ எப்படியாவது கட்சிய உடைச்சு பாஜக தான் அ கட்சிய உடைக்க பாக்குது அப்படின்ற குற்றச்சாட்ட பாஜக மேல சிலர் சொல்றாங்க. ஏன்னா, எல்லா கட்சிகளுக்குள்ளயும் இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது, அந்த பாஜக மேல ஒரு பழிய சுமத்துவாங்க. அது சில இடங்கள்ல அவங்க பண்ணியும் இருக்கலாம். சில மாநிலங்கள்ல அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனா, இங்க பாமக மேல அவங்க பண்ணணுமா? அதுக்கு அவசியம் இருக்கா? அப்படின்னா, சிலர் வந்து அதுக்கெல்லாம் அவசியம் இல்லன்னு தான் சொல்றாங்க. அப்படி கட்சிய பிரிச்சுட்டு போறதுனால பாஜகவுக்கும், அதிமுகவுக்கும் என்ன அந்த கூட்டணிக்கு என்ன ஒரு லாபத்த வந்து குடுத்துற முடியும்? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது வந்து பர்சனலான குடும்ப பிரச்சனையா? இல்ல பொலிட்டிக்கலா இருக்கக்கூடிய அன்புமணி மேல வந்து 2 சிபிஐ வழக்குகள்லாம் இருக்கு. அத வச்சு பாஜக மிரட்டுறது தான் பிரச்சனையா? அப்படிங்கிறது எதுவுமே உறுதியான தகவல் எதுவுமே இல்ல. ஆனா, அ இந்த வயதிலயும் அவர் வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டு அவருடைய கஷ்டங்களையும் சொல்றாரு. நான் வந்து பேருந்துல எல்லாம் ஏறி நின்னுகிட்டே போய் ஒவ்வொரு கிராமமா போய் கட்சிய வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நிலைமையில கட்சி இப்படி இருக்கிறது அவருக்கு ரொம்பவே வந்து ஒரு வருத்தத்த குடுத்திருக்கலாம். எப்படியாவது ஒரு வெற்றி அடையணும். கட்சிய வெற்றி பெற வச்சு கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு தான் மருத்துவர் அவர்கள் நினைக்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ரியாலிட்டிய யோசிச்சு பார்க்கும்போது அவருக்கு வேற ஆப்ஷன் என்ன இருக்கு? பாஜக, அதிமுக கூட்டணிய விட்டா ராமதாஸ் அவர்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு?
அவர் விஜய் கூட கூட்டணி வைப்பாரா? அப்படி விஜய் கூட கூட்டணி வைத்து எத்தனை தொகுதிகள அவங்களால வெல்ல முடியும்? மக்கள் நல கூட்டணி 2000 இவங்க தனிச்சு நின்னாங்க. மக்கள் நல கூட்டணியும் 0 அததான் பெற்றுச்சு. அப்ப முதல் முறையா வரக்கூடிய விஜய வச்சு அவர் முடியாது. அத அவர் ஏத்துக்க மாட்டார். அப்ப இருக்க ஒரே ஆப்ஷன் சீமான் அவர்கள் தான். சரி 2 பேருமே ஓரளவுக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய, கொள்கை சார்ந்து ஓரளவுக்கு சரியா இருக்காங்க. சரி அப்படி 2 பேரும் சேர்ந்து அதுல எத்தனை சீட்டுகள பெற்று, எத்தனை வாக்கு சதவீதத்த பெற்று கட்சியினுடைய அங்கீகாரத்த அடைய முடியும்? அதற்கும் வாய்ப்பு குறைவு. இப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் அதிமுக, பாஜக கூட்டணியில நல்ல ஒரு தொகுதிகள கணிசமான தொகுதிகள வாங்கிக்கிட்டு, நல்ல ஒரு 35 சீட்டுகள் கூட வாங்கலாம். இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில. அதுதானே வழியா இருக்கும் அப்படின்றதும் பலரும் கேட்குறாங்க. அப்போ திலகபாமாலாம் நேத்தைக்கு சொன்னது போல, அவர் அறிக்கையை யாரோ எழுதி குடுத்து தான் படிக்கிறாரு அப்படின்ற மாரியான சந்தேகங்களையும் சொல்றாங்க. அப்போ அ அன்புமணிக்கு பின்னாடி பாஜக இருக்கு அப்படின்னா, ராமதாஸ் அவர்களுக்கு பின்னாடி திமுக இருக்கா? ஏன்னா, இந்த கூட்டணிய உடைச்சா யாருக்கு லாபம் அப்படின்னா, விஜயோ, சீமானோ அத பண்ற அளவுக்கு பெரிய சக்திகள் கிடையாது. திமுக தான் அத பண்ணணும். அப்படின்ற ஒரு சந்தேகமும் பலருக்கும் இருக்கு. அப்போ பாமகவ உடைக்கிறதுல, இல்ல பாமகவ வந்து பிளவுபடுத்துறதுல, இல்ல பாமகவுல பலவீனப்படுத்துறதுல பலனடைய போறது யாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இவங்க 2 பேருக்கும் தான் ஆதாயம் இருக்கு. பாஜகவுக்கு ஒரு பக்கம் ஆதாயம்னு ஒரு பக்கம் எப்படி அது நம்பப்படாத ஆதாரங்கள் இல்லாத ஒரு செய்தி இருக்கோ, அதே மாரி இந்த பக்கமும் ஒரு ஆப்ஷனா இருக்கு. அப்போ யார் அத பண்றா? அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இல்ல இது வெறும் ஈகோ தான். நாளைக்கே அன்புமணி அவர்கள் சொன்னது போல ஒரு பாமகவினுடைய அடிப்படை உறுப்பினரா, நான் ஐயா கட்டளையிட்டா நான் அத வந்து ஏற்று செயல்படுறேன் அப்படின்னு சொன்னா, இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிரும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே வந்து இவ்ளோ போயிட்டு இருக்கிறது ஒரே நாள்ல சால்வ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா, தந்தை மகனுக்கான பிரச்சனை. ஒரே மகன் தான் அவரு. கண்டிப்பா கட்சி தனக்கு பின்னாடி அவருக்கு தானே அதையும் சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது இன்னும் சில நாட்கள்ல இந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரலாம். எது எப்படியோ இந்த பிரச்சனை அப்படிங்கிறது பாமகவுக்கு இன்னைக்கு வந்து அவரே வந்து ஊடகங்கள் குறித்து ஒண்ணு சொல்றாரு. நாங்க பண்ற போராட்டங்களுக்கெல்லாம் வராதீங்க. இதுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த இந்த உட்கட்சி பிரச்சனையா இருந்தால் கூட எதுவுமே ஒரு லைம் லைட்ல பாமகவுக்கு ஒரு மைலேஜ குடுக்கக்கூடிய ஒண்ணா தான் பார்க்கப்படுது. கண்டிப்பாக எது எப்படியோ இந்த குழப்பங்கள் தீர்ந்து மறுபடியும் பாமக பிரச்சனைகளை சந்திச்சு மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னு தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அந்த தொண்டர்களும் எதிர்பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். வரக்கூடிய நாட்கள்ல என்னென்ன நடக்குது? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஜேகே ஹாலிடேஸ் மற்றும் காசி அயோத்தியா சேவா ஃபவுண்டேஷன் இணைந்து வழங்கும் திரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா அவர்களின் தலைமையில் காசி, அயோத்தியா, கயா யாத்திரை மற்றும் கைலாயம், ஆதி கைலாயம், சார்தாம் யாத்திரை மற்றும் பல ஆன்மீக யாத்திரைகளுக்கு உடனே புக் பண்ணுங்க.